மஹிந்த ராஜபக்சவை அல்லது மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினரை பழிவாங்குவதாக தேசிய மக்கள் மீது சக்தியின் மீது குற்றஞ்சாட்டுவது மிக அப்பட்டமான ஒரு பொய். சிஐடி பக்கம் பார்க்க போனால் எங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கடந்த வாரம் சிஐடிக்கு வந்து வாக்குமூலம் வழங்கிவிட்டு சென்றார். அது என்னவென்று பார்த்தால், இதற்கு முன்னதாக யோசித்த ராஜபக்சவும் அதே சம்பந்தமாக அழைக்கப்பட்டார். எங்களுக்கு இந்த மோட சூன் அல்லது இந்த மாதிரியான சூன் எடுக்கிறதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டு அழைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கும் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் அவசியம் இல்லாது. இதே மாதிரி லைட்டை போட்டு வருவார், விஐபி லைட்டை போட்டு வருவாராக இருந்தால் அதே விஐபி லைட்டை போட்டு குடு கடத்தலாம், கஞ்சாவை கடத்தலாம், கடத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், மொனராகல பகுதியிலே மாகாண சபை உறுப்பினர் ஜீப்புலேருந்து 25-30 கிலோ கஞ்சா எடுத்தாங்க. இந்த விடயங்களை பேசிய பிற்பாடு அவர் அந்த இடத்திலிருந்து அவர் தன்னை அந்த வீட்டை விட்டு வெளியேற்றி கொண்டு அவர்கள் மரியாதையான முறையிலே இவ்வாறு அசிங்கப்பட்டு அவர்கள் வெளியேறாமல் அழகான முறையிலே தானாகவே வெளியேறி விட்டார். இப்பொழுது அப்படி சென்று விட்டார். ஆனால் இன்னமும் முன்னாள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்னமும் அந்த இல்லத்திலே வசித்துக் கொண்டு தான் இருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பொறுத்தவரை இதை விட அதிகமான அதிகாரத்தை அவங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியம். எல்லாரும் நாட்டின் என்ன சட்டம் இருக்கிறதோ சட்டம் சகலருக்கும் சமனாகும். அது ஜனாதிபதியாக இருக்கலாம், ஒரு சாதாரண மனிதனாக இருக்கு, இருவருக்கும் சமமாகத்தான் சட்டம் இருக்க வேண்டியது. சட்டத்தை நான் ஒரு விஐபி அல்லது நான் ஒரு ஜனாதிபதி அல்லது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்காக அந்த சட்டத்தை மீற முடியாது. ஆனால் இது சில நேரம் சர்ச்சையாகக்கூடிய இதை பார்க்கக்கூடிய ஆதரவாளர்கள் சர்ச்சையாக நிற்பார். ஆனால் அவர் அந்த விடயத்திலிருந்து கொஞ்சம் சற்று நிதானமாகவும் லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றும் நாங்கள் தற்கால அரசியல் நிலவரங்கள் எப்படி இருக்கின்றது, அரசியல் மேடைகளில் பேசப்படுகின்ற விடயங்கள், அரசின் மீது இருக்கின்ற விமர்சனங்கள், இது பற்றியெல்லாம் விரைவாக நாங்கள் இந்த காணொலியில் பேசப்போகிறோம். இன்றும் நம்மோடு இணைந்திருக்கின்றார் தாஹா ஐன்ஸ்டீன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு சிறிய இடைவெளி நாங்கள் எடுத்திருந்தோம், மீண்டும் சந்திக்கின்றோம். அதற்கு முன்னால் நீங்கள் பாராளுமன்றத்திலும் உங்கள் பெயர் அடிபட்டு விட்டது, பாராளுமன்றத்திலும் உங்களை பற்றியே பேசியிருந்தார்கள். எப்படி இருக்கிறது இப்பொழுது நிலவரங்கள்? பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது என்பது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் என்னுடைய செவ்வி ஒன்றை சரியான முறையிலே செவிமடுக்காத நிலையிலே அவர் தவறான ஒரு புரிதலிலே தான் அது பேசியிருக்கின்றார். இது போன்ற விடயங்களை அவர்கள் அவதானிக்கின்றார்கள் அல்லது அவர்களது அவதானத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது என்பது குறிப்பாக ஒரு சிறந்த ஒரு விடயமாகத்தான் கருதுகின்றேன். வெளியிலே பேசப்படுகின்ற ஊடகங்களிலே பேசப்படுகின்ற சில விடயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கின்ற போது அதை பாராளுமன்றத்தில் ஒரு பேசு பொருளாக ஆக்கிக்கொள்வதென்பது அல்லது அதை பாராளுமன்றத்திலே அல்லது மக்கள் மத்தியிலே தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். அதே நேரம் அதில் அவர் தவறான ஒரு புரிதலினூடாகத்தான் அவர் அந்த விடயத்தை பேசியிருக்கார். முழுமையாக அதை பார்த்தால் என்னுடைய பேச்சு என்பது இனங்களுக்குள் முறுகல் ஏற்படக்கூடாது, இனங்கள் ஒருவரை ஒருவர் ஒத்து அவர்களோடு இணைந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஏனைய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், மற்ற சகலவிதமான கல்ச்சர்களை கொண்ட ஒரு கலாச்சாரத்தை கொண்ட அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய நாடுகளில் எவ்வாறு அவர்கள் இணைந்து பிணைந்து வாழ்கின்றார்களோ அதுபோன்று நாங்கள் முஸ்லீம்கள் வேறாக ஒதுங்கி போவது, தமிழ் தரப்பு வேறாக ஒதுங்கி போவது என்ற காரணத்தினால் அதற்குள் இருக்கக்கூடிய ஒரு சில தவறான வழிமுறைகள் மூலமாகத்தான் ஒரு சில தவறான இளைஞர்கள் தவறான முறைக்கு உந்துதல் செய்யப்பட்டு பிழையான வழியிலே செல்லுகின்றார்கள். எனவே பின்னி பிணைந்து எல்லா மல்டி கல்ச்சராக இருக்கின்ற போது ஒரு பக்கம் ஒதுங்காமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய கருத்து இருந்தது. அதே நேரம் வடக்கில் உள்ளவர்களுக்கு இங்கே வாழக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கின்றது, அதுபோல் இங்கே உள்ளவர்களும் அங்கே வாழ்வதற்கு கொடுக்கலாம் என்ற அந்த அடிப்படையில் பேசினது. நான் பலவந்தமாக வடக்கில் இருக்கக்கூடிய அது ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் தான் பேசினா தான் நான் பார்க்குறேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை முதலாவது யோசிக்கணும். ஒரு வடமாகாணத்துக்குள் பலவந்தமாக தமிழ் தரப்பினர் குடியேற்றுகின்றார்கள் என்பதை அது நடந்தேறி இருக்கின்ற விடயங்கள். சுனாமியின் போது பூநகரி பிரதேசத்திலே முஸ்லீம்களுடைய பல காணிகளிலே அது அந்த 30 வருட கால இடைவெளி முஸ்லீம்களுடைய வெளியேற்றத்துக்கு பின் அங்கு குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள், அது ஒரு விடயம். அதே போன்று வேறு வேறு இடங்களிலே குடியேற்றங்கள் இருக்கின்றது. குடியேற்றம் காணி உரிமை என்பது அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாகாண சபைக்குள்ளே வருகின்ற அடிப்படையிலே கொடுக்கப்படுகின்றது. ஆனால் பலவந்தமாக தமிழ் தரப்பினரை கொண்டு வந்து நான் புத்தளத்திலும் நீர்கொழும்பிலும் குடியேற்றியதாக ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அதில் வைத்து விட்டார். அவ்வாறு முடியாது. ஒரு அரசாங்கத்தினால் செய்யக்கூடிய ஒரு விடயத்தை ஒரு மாகாண சபை
மாகாண சபைக்குள் உள்ளவர்கள் இன்னொரு மாகாணத்துக்குள்ளே கொண்டே குடியேற்று என்பது அது நடைமுறை சாத்தியமற்ற விடயம். நீங்கள் அப்படி கூறவில்லை. நான் அப்படி கூறவில்லை. ஆனால் அவர் அவ்வாறு விளங்கி கொண்டார். நான் அவ்வாறு தான் கூறியதாக அவர் நினைத்து கொண்டு அது ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் ஒரு பேசின ஒரு விஷயம். வடமாகாணத்தில் உள்ள ஒரு மாகாணத்துக்குள்ளே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி வடமாகாணத்தை விட்டு வெளியில் உள்ள ஒரு வடமேல் மாகாணத்திற்குள் அவர்கள் குடியேற்ற முடியாத விஷயம். ஒரு மத்திய அரசாங்கத்தால் செய்கின்றார்கள் என்றால் கடந்த காலங்களிலே பலவந்தமாக பல இடங்களிலே அந்த அரசாங்கங்கள் சூசகமாக சில குடியேற்றங்களை செய்தார்கள். அவ்வாறு இல்லாமல் விருப்பத்தோடு சிலர் போய் குடியேறுகின்றார்கள். அங்கே அவர்களுடைய பழைய விவசாயங்கள் செய்கிறாங்கன்னா அந்த பிரதேசம் அபிவிருத்தி அடையும். அதைத்தான் நான் தெளிவாக கூறியிருந்தேனே தவிர அதை தவறான புரிதலினூடாக பேசு பொருளாக்கினா. ஆனால் நான் இந்த கருத்துக்கள் அவதானிக்கப்படுகின்றது என்பது மிகச் சாலச்சிறந்த ஒரு விடயமாக நான் அதை கருதுகிறேன். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இறுதியாக களுத்துறையில் வைத்து ஒரு அரசியல் மேடையிலே மக்கள் சந்திப்பின் போது நிறைய விடயங்களை மக்கள் அவருடன் எதிர்பார்த்ததார்கள். ஜனாதிபதி என்ன செய்தார், எதுவும் பேச மாட்டாரா, மக்களுக்கு விளக்கப்படுத்த மாட்டாரா, என்ன நடக்கின்றது, அரசாங்கத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி விளக்க மாட்டார், மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்கும் நேரத்திலே இவர் இந்திய மற்றும் சீன விஜயத்தினை முடித்து கொண்டு வந்து மக்களை சந்தித்து இந்த விடயங்களை பேசுகின்றார். அதில் ஒரு குறிப்பிட வேண்டிய விடயம் தான், நிறைய விடயங்கள் பேசினால் குறிப்பிட வேண்டிய விடயம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய இல்லம் தொடர்பாக. அவர் வசிக்கின்ற இல்லம் இப்பொழுது இருக்கின்ற மதிப்பீட்டின்படி 4.6 மில்லியன் பெறுமதி வாடகை அவர் செலுத்த வேண்டும், அல்லது 30,000 ரூபாய் அவர் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பங்கை 30,000 ரூபாய் வழங்குகின்றோம், மிகுதி பணத்தை செலுத்தி அவர் இருக்கலாம் என்று. இப்பொழுது இப்படியெல்லாம் இருக்கும் போது இதற்கு எதிராகவும் நிறைய கருத்துக்கள் இருக்கத்தான் செய்கின்றது, இல்லாமல் இல்லை. காரணம், ஒரு சிலர் பெரும்பான்மை இனத்தவர்களில் ஒரு சிலர் கூறுகிறார்கள், அவர் யுத்தத்தை முடித்தவர், அவருக்கு ஏன் இந்த நாட்டில் அமைதியை உருவாக்கியவர், அவருக்கு ஏன் இல்லம் கொடுக்க முடியாது என்றவாறும் பேசுகிறார்கள். மறுபக்கத்திலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த பொதுமக்களுடைய பிரச்சனைகள் பார்க்காமல் ராஜபக்சர்களுடைய அவர்களை மட்டும் டார்கெட் செய்து ஒரு சில விடயங்களை பேசிக் கொண்டிருப்பதாகவும் அவர்களை பழிவாங்கும் நோக்கத்திலே செயற்படுவதாகவும் இப்படியான விமர்சனங்களும் இருக்கின்றது. பல்வேறு கதைகள் இருக்கின்றது. சிலர் ஆதரவாகவும் தெரிவிக்கிறார்கள், உண்மையாகவே ஆமாம், அவருக்கு வீடு தேவையில்லை, அவருக்கு அந்த வீடை எடுத்துவிட்டு அதை அரசாங்கத்துக்கு தேவையான வகையில் பயன்படுத்திக் கொள்கின்ற ஆதரவாகவும் தெரிவிக்கிறார். இப்படியெல்லாம் நாட்டு மக்கள் மத்தியிலே பல கதைகள் இருக்கின்றது. நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள், என்ன நடக்கும்? அதாவது யாப்பின் அடிப்படையிலே கூறப்பட்ட விதத்திலே அவர்கள் அரச குவார்ட்டர்ஸில் இருக்கிறதாக இருந்தால் அவர்களுடைய வாடகையை செலுத்த வேண்டும், அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஓய்வூதியத்தில் 1/3 பகுதி அவருக்கு வழங்கப்படும் என்ற ரீதியில் அது பேசப்பட்டிருக்கின்ற விஷயம் இருக்கிறது. ஆனால் இது நாங்கள் மஹிந்த ராஜபக்சவை அல்லது மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினரை பழிவாங்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் மீது குற்றஞ்சாட்டுவது மிக அப்பட்டமான ஒரு பொய். எங்களுக்கு அவ்வாறான தேவைகளும் கிடையாது. தேர்தல் இருக்கின்ற போது, ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், பொது தேர்தலாக இருக்கட்டும், அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வெல்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் வெல்வோமா இல்லையா என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்ததா இல்லையா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விடயமாக தான் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம். எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சரி, அல்லது தேசிய மக்கள் சக்தியுடைய தேர்தல் பிரச்சார மேடைகளிலும் சரி, நாங்கள் ஆட்சி அமைப்போமாக இருந்தால் இன்னென்ன விடயங்களை நாங்கள் செய்வோம், ஜனாதிபதிக்குரிய விடயங்கள் இல்லைன்ற எண்ணத்தையெல்லாம் நாங்கள் கட் பண்ணுவோம் என்ற விஷயத்தை, எண்ணத்தையெல்லாம் இல்லாமல் ஆக்கும் என்ற விஷயத்தை சொன்னோம். அதை செய்கிறோம், அவ்வளோதான். வாக்குறுதி எங்களுக்கு, நாங்கள் இதை இந்த தேர்தலை வெற்றி பெற்றிருந்தாலும் வெற்றி பெறாவிட்டாலும் எங்களுடைய வாக்குறுதி அதாக இருந்தது, அதை செய்கின்றோம். அதற்காக மக்களுடைய பிரச்சனையை செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு வைக்கவும் முடியாது. மக்களுடைய பிரச்சனையை படிப்படியாக செய்து கொண்டிருக்கின்றோம். அரிசி பிரச்சனையாக இருக்கலாம், அதே மாதிரி மற்ற பிரச்சனைகளாக இருக்கலாம். இது படிப்படியாக அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு போகணும். ஆனால் அதே சந்தர்ப்பத்திலே இதுவும் கூறப்பட்ட விடயம், குறுகிய காலத்திற்குள் இதெல்லாம் அவசரமாக செய்து முடிக்கக்கூடிய விடயங்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய ஓய்வூதியங்களை நிறுத்துவதாக இருக்கலாம், அதெல்லாம் தேர்தல் மேடைகளிலே பேசப்பட்ட விடயம். ஜனாதிபதி அவர்கள் வழங்கப்படுகின்ற ஓய்வூதியங்கள், அதே போன்று ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அவசியமற்ற அவர்களுடைய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கான பாதுகாப்புகளாக இருக்குது. இது போன்ற பல விடயங்கள், பேசப்பட்ட விடயங்களை குறைத்து கொண்டே செல்கிறோம்.
சட்ட ரீதியான நடவடிக்கை, அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இப்படி அரசுக்கு சொந்தமான இல்லத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் அவருடைய சொந்த வீட்டில் அவர் வசிக்கின்றார். பிரேமதாச அவருடைய மனைவியாரும் அவருடைய சொந்த வீட்டில் வசிக்கின்றார். இப்படி இருக்கும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவருடைய பாரியார் மனைவி அரச அனுசரணையிலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே தான் வசித்து வந்தார். ஆனால் இந்த அரசாங்கம் இந்த விடயங்களை பேசிய பிற்பாடு அவர் அந்த இடத்திலிருந்து அவர் தன்னை அந்த வீட்டை விட்டு வெளியேற்றி கொண்டு அவருடைய சொந்த வீட்டில் அவர்கள் மரியாதையான முறையிலே இவ்வாறு அசிங்கப்பட்டு அவர்கள் வெளியேறாமல் அழகான முறையிலே வந்தால் இது செய்வோம் என்ற விடயத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நிறைவேற்றுகின்ற போது அது நடைபெறும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அவர்கள் தானாகவே வெளியேறி விட்டார்கள். இப்பொழுது அப்படி சென்று விட்டார். ஆனால் இன்னமும் முன்னாள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்னமும் அந்த இல்லத்திலே வசித்துக் கொண்டு தான் இருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை பொறுத்தவரையிலே எழுத்து மூலமாக அவருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். இதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அவர் வசிப்பதற்கு சென்ற அரசாங்க நல்லாட்சி காலத்தில் தான் அவருக்கு அந்த அரசியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டு சட்ட ரீதியாக யாப்பு தெளிவாக குறிப்பிடுகிறது. யாப்பு தெளிவாக குறிப்பிடுகிறது. இவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ஓய்வு பெற்றதன் பின் அவர்களுக்கு என்ன வழங்கப்பட வேண்டும் என்று தெளிவாக யாப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர்கள் வழங்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கடந்த நல்லாட்சி காலத்திலே தெளிவான வெற்றியை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பெற்றிருந்தார். இருந்த போதிலும் அவர் அலரி மாளிகையை விட்டு வெளியேற மாட்டார் என்று அடம் பிடித்து எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்தியாவுடைய தலையீடின் அடிப்படையிலே தான் அவரை வெளியே அனுப்பினார்கள். அவ்வாறு ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடிய அவர் எப்போதுமே தன்னை சுற்றி ஒரு பழைய காலத்து அரசர்கள் போன்று நிறைய அவரை சுற்றி ஆக்கள் இருக்கணும், காவல்துறை இருக்கணும், அப்படியான ஒரு அந்த மனோநிலையிலே இருக்கக்கூடியவர். எனவே இது முழுக்க நாங்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள், நாங்கள் தான் முடித்தோம், யுத்தத்தை முடித்தோம் என்ற ஒரு விடயத்தை காட்டி முழு அரச சொத்துக்களையும் அவர்கள் அனுபவிக்கணும் என்று நினைக்கிறது பிள்ளையான விடயம். அது அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்திருக்கிறார். நாட்டிலே ஒரு யுத்தம் நிகழ்கிறது, நாட்டிலே ஒரு பிள்ளையான ஒரு விடயம் நடைபெறுகின்றால் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதை நிறைவுபடுத்த வேண்டியது, அதை பூர்த்தி செய்ய வேண்டிய அவருடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை 2009ஆம் ஆண்டு அவர் செய்திருக்கிறார். அந்த பொறுப்பை செய்ததுக்கு அவருடைய ஆட்சி காலத்துக்கு முடிந்து விட்டால் அது முடிந்த விடயம். இப்பொழுது காட்டி நாங்கள் இன்னும் இந்த அரசாங்கத்தினுடைய விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறது தவறான விடயம். ஆனால் இப்பொழுது இது இந்த சட்ட ரீதியாக ஒரு எழுத்து மூலமாக அவருக்கு அறிவிப்பதை அடுத்து அச்சுறுத்தும் வகையிலும் இருக்கின்றது. ஏன் அவரை முன்னாள் அச்சுறுத்த வேறு விதமான தண்டனைகள் அவருக்கு வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் முனைகின்றதா என்றவாறான கேள்விகளும் மக்கள் மத்தியில் இவர்கள் தண்டனையை தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நான் தெளிவாக குறிப்பிடுகின்றேன். அதாவது சட்ட ரீதியாக இவர்களுக்கு வழக்குகள் தொடுக்கப்பட்டு இவர்கள் வழக்குகள் மூலமாக தண்டனை அனுபவித்து சிறைவாசம் செல்வதற்கு அப்பால் இப்போது அவர்கள் தண்டனை தாமாகவே உணர்ந்து தண்டனை அனுபவிக்கிறார். அவர்களுக்கான பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான விடயங்கள் குறைக்கப்பட்டு அதிலே அனுபவித்து முழுக்க அதிலே இருந்தவர்கள் அவ்வாறானவை குறைக்கப்படுகின்ற போது அவர்கள் தண்டனை ஏற்கனவே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டாக இருக்கிறது. ஆனால் சட்ட ரீதியாக இவர்கள் செய்த குற்றங்களுக்கான தண்டனைகள் நீதித்துறையினூடாக வழங்கப்படும். நீதித்துறையினராக வழங்கப்படுவதற்கான இவர்கள் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமாக இருந்தால் இவர்கள் மீது ஏற்கனவே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு சரியான ஆதாரங்கள் திரட்டப்பட வேண்டும். கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 15 வருட காலங்கள் அவருடைய ஆட்சி இருந்தது. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்களுக்கு எதிராக இவர்களுடைய அடக்குமுறைகள் அக்கிரமங்களை தாங்காதவர்கள் தான் இவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை பெற்று எங்களிடம் தந்தார். தேசிய மக்கள் சக்தியின் தோழர் அனுகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களிடம் அது வழங்கப்பட்டது. நிறைய ஃபைல்கள் இருந்தது. அது முற்றுமுழுதாக நிறைவு பெற்ற ஃபைல்களாக இல்லை, அவர்கள் குறைபாடுள்ள ஃபைல்களாக இருக்கின்றது. ஒரு குறைபாடுள்ள ஃபைலை கொண்டே நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வோமா என்றால் அதிலிருந்து இவர்கள் தப்பிக்கொள்வதற்கான வழிவகை வந்துவிடும். உதாரணத்துக்காக சொல்லப்போனால் லசந்த விக்ரமசிங்க அவருடைய கொலை, ரவிராஜ் அவருடைய கொலை, அதுபோன்று போத்தல ஜெயந்த் அவர்களுடைய காலை உடைச்ச அந்த விஷயம், போத்தல ஜெயந்தோடைய விடயத்திலே நேற்றைய இதிலே பார்த்தோம். நான் ஏற்கனவே அவருடைய சம்பந்தப்பட்ட விடயம் இருக்கின்ற என்படியால் தெரியும். அவருடைய நிறைய தஸ்தாவேஜுகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. அவர் எந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றாரோ சிகிச்சை பெற்றதற்கான அவருடைய கட்டிலுக்கான சில தகவல்கள் வழங்கப்படும். அந்த தகவல்கள் அதிலே அவருக்கு அதனுடைய வழக்கிலிருந்து தூக்கப்பட்டிருக்கின்ற அல்லது நீக்கப்பட்டிருக்கின்ற அது காணாமல் ஆக்கப்பட்டிருக்கு. இவ்வாறான சூழலில் எவ்வாறு அவர்களுக்கான சரியான நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும்? எனவே அவையை தேடப்பட வேண்டியிருக்கின்றது. அவர்களுக்கான அவகாசம் இருக்கின்றது. அந்த அவகாசத்தை பெற்று இவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு முன் இவர்களுக்கு நாங்கள் தேர்தல் மேடைகளிலே அறிவித்த அந்த விடயத்தை செய்து கொண்டு போகிறோம்.
ஜனாதிபதியாக இருக்கலாம், முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர், இவர்களுடைய ஓய்வூதியம் நீக்கப்படும் என்ற விடயம் அது இந்த அரசாங்கத்திற்கு அனாவசியமான ஒரு பாரம், அவசியமற்ற ஒரு பாரத்தை இந்த அரசாங்கம் சுமந்து கொண்டிருக்கின்றது. தங்களை மக்கள் சேவைக்காக பணித்தவர்கள் மக்கள் அரசாங்கத்திடமிருந்து ஒரு விடயத்தை எதிர்பார்ப்பது என்பது அது ஒரு பிழையான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிவிடும். இதற்கு பின் வரக்கூடிய அரசியல்வாதிகள் என்பவர்கள் மக்கள் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கணுமாக இருந்தால் அரசாங்கத்திடமிருந்து பெறக்கூடிய வரப்பிரசாதங்களாக இருக்கட்டும், ஓய்வூதியங்களாக இருக்கும், இவை எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம் மக்களுக்காக என்ற அந்த மனோநிலை எல்லா அரசியல்வாதிகளிடமும் வர வேண்டும். எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குதுன்னு போட்டு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு அதுக்காகத்தான் அவங்க வராங்க. மக்கள் பணி செய்யறதுக்கு அவங்க வரவங்களா இல்லை. ஒரு விஐபி லெவலில் இருக்கக்கூடமோன்னு சொல்லி போட்டால் அந்த விஷயத்துக்காக தான் அவங்க வராங்க. தங்களை சுற்றி 4 ஆயுதத்தோட 4 பேர் நிற்கணும், எஸ்டிஎஃப் இருக்கணும், முன்னுக்கு பின்னுக்கு வாகனம் போகணும்னு அந்த நோக்கத்தில் வரவங்களுக்கு மக்கள் பணி செய்ய மாட்டாங்க. மக்களோடு மக்களாக இணைந்திருக்கக்கூடியவர்கள் மக்கள் பணி செய்யக்கூடும், மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் உள்வாங்கக்கூடிய ஒரு சூழல் அந்த வகையான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். அந்த வகையான கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான முயற்சியிலே தான் நாங்கள் இப்போது தேர்தல் பிரச்சார மேடைகளிலே அறிவிக்கப்பட்ட விடயங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போது எங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு முன்தினம் மனுஷ நாணயக்காரர் சுயடிக்கு வந்திருந்தார். அவர் அவருடைய வாக்குமூலங்களை வழங்கிவிட்டு திரும்பும்போது ஊடகங்களுக்கு கருத்திலும் போது இந்த அனுர அரசாங்கத்துக்கு பிரபலமாக இருப்பவர்களை கைது செய்ய வேண்டும், கைது செய்தால் அந்த பிரபலமாக அன்றைய தினம் செய்திகளில் பிரபலமாக அந்த விடயம் பேசப்படும், அப்பொழுது இவர்களுடைய கேலரி சூன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி சூனாவதற்கு தான் இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தினை மனுஷ நாணயக்காரர் தெரிவித்தார். இவர்களுக்கு தேவை, இப்பொழுது பாருங்கள், என்னை கைது செய்யவில்லை, நான் உள்ளே சென்று எப்போதுமே வாக்குமூலம் வழங்க தயாராக இருக்கின்றேன், என்னை எப்பொழுது அழைத்தாலும் நான் வந்து செல்ல தயார். இதே மாதிரி தான் மற்ற ஏனையவர்களையும் இவர்கள் சிஐடிக்கு அழைப்பார்கள், வாக்குமூலம் பெறுவார்கள், மீண்டும் அனுப்பிவிடுவார்கள். கைது செய்ய யாரும் கைதாகவில்லை இன்னமும். இது கேலரை சூன் பண்ணும் விடயம் என்று அவர் கூறுகிறார். இது உண்மையில் அவர் கூறுவது என்ன விடயம்? இல்லை, அவர் ஒருவது பிரபலமானவர்களை நாங்கள் அழைக்கிறோம் என்பது, பிரபலமானவர்கள் அவர்கள் இருந்த காலத்திலே, அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலே, அவர்கள் அதிகாரத்தில் இருந்த காலத்திலே நல்லவர்களாக நடந்து கொண்டார்களா? இல்லை. மனுஷ நாணயக்கார பாஸ்போர்ட் விஷயத்தில் அந்த கேஸில் அவருக்கு ஏற்கனவே அவர் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவராக இருக்கிறார். இஸ்ரேலுக்கு வேலை வாய்ப்பு லட்சக்கணக்கில் அவருக்கு அதில் ஊழல் செய்தவராக குற்றச்சாட்டப்பட்டிருக்கார். இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும், அதுக்கான சகல சாட்சியங்கள் அமைய வேண்டும். அப்போதுதான் அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்த முடியும். அதற்கான வாக்குமூலங்களை பெறுவதற்கு அவர்களை அழைக்கிறோம். அவர்களை அழைக்காமல் விட்டால் எப்படி அவர்களுக்கான அந்த தொகுப்புகளை நாங்கள் நீதித்துறைக்கு சரியான முறையில் கொண்டு சேர்க்க முடியாது. எனவே இவ்வாறு அழைக்கிறோம். அவர்களுடைய வாக்குமூலத்தை ஒரு தலைப்பட்சமாக இவர்களுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது. நீதித்துறைக்கு கொண்டு போகின்றோம். அவர்களுடைய தன்னிலை விளக்கங்களை கேட்க வேண்டியிருக்கிறது. என்ன காரணத்தில் இவ்வாறு செய்திருக்கின்றீர்கள் விடயத்தை அதுக்கான துறையினர், அதுக்கு புலனாய்வுத்துறையாக இருக்கலாம் அல்லது சிஐடியாக இருக்கலாம், அவங்க அதை விசாரிக்கிறதுக்கு அழைக்கிறாங்க. இவங்களை கூப்பிட்டு தான் அதை சூன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அரசாங்கம் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்வதாக இருந்தால் நேரடியாக நீதித்துறைக்கு அந்த சொல்லியிருக்கலாம். நீதித்துறைக்கு மீது அரசியல் செல்வாக்கை செலுத்தி இவர்களை உள்ளுக்கெடுத்து போடுங்கன்னு சொல்ல கடந்த அரசாங்கத்தில் செய்தது போன்று உயர்நீதிமன்ற நீதியரசர்களை எவ்வாறு வெளியாலே அனுப்பினார் மஹிந்த அரசாங்கத்திலே? அவ்வாறு செய்யவில்லை. சுதந்திரமாக இயங்கப்பட்டிருக்கின்ற நீதித்துறையும் காவல்துறையினரும் சுதந்திரமாக இருக்கிறார்கள். இரு தரப்பினர்களும், குற்றம் சாட்டப்பட்டவரும் அதற்கான நீதியை பெற வேண்டியவர்களும், இரு தரப்பினரும் அதற்கான விடயத்தை அழகான முறையில் அழைத்து அவர்களுக்கான விளக்கங்களை கேட்டு அதன் மூலம் அவர்களை குற்றஞ்சாட்டுகள் உண்மையா பொய்யா என்பதை தீரம் விசாரித்ததன் பின்னால் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் நீதித்துறையிடம் கொண்டு செல்வதும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சூழலே ஏற்படும். எனவே அதுக்காக அழைப்புகின்றார்கள். மற்றபடி எங்களுக்கு இந்த மோட சூன் அல்லது இந்த மாதிரியான சூன் எடுக்கிறதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டு அழைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கும் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் அவசியம் இல்லாத கிடையாது. ஆனால் இப்பொழுது சிஐடி பக்கம் பார்க்க போனால் எங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கடந்த வாரம் சிஐடிக்கு வாக்குமூலம் வழங்கிவிட்டு சென்றார். அது என்னவென்று பார்த்தால், இதற்கு முன்னதாக யோசித்த ராஜபக்சவும் அதே சம்பந்தமாக அழைக்கப்பட்டார். கதிர்காமத்தில் இருக்கின்ற ஒரு காணி சம்பந்தமாக மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு பங்களா ஒன்று கட்டி அதற்கு மின் இணைப்பு சேர்த்து கொண்டது தொடர்பாகும். ஆனால் அதற்கும் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லையாம். அதில் ஜி ராஜபக்ஷ என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. இதற்கு என்ன ஏன் அழைத்தார்கள், ஜி ராஜபக்ஷ யார் என்று தெரியாது என்று முன்னாள் ஜனாதிபதி இதே மாதிரி தான் மல்வானையிலேயும் ஒரு வீடு ஒன்று கடந்த ஆட்சி காலத்திலே தனக்கும் அதுக்கும் பசில் ராஜபக்சேக்கு ஒரு சந்தா, அது பி ராஜபக்சே இருந்திருக்கும். அதுக்கு இதில் தெளிவாக ஜி ராஜபக்சே என்பது யார் என்பதை நேற்றைய தினம் ஜனாதிபதியுடைய அந்த நேர்காணல் ஒன்றிலே அவர் தெளிவாக குறிப்பிட்டார். கோட்டாபய ராஜபக்ச என்ற விடயத்தை ஜனாதிபதி தெளிவாக அழகாக குறிப்பிட்டார். அது மின்சார கட்டணமாக இருக்கட்டும், நீர் விநியோக கட்டணமாக இருக்கட்டும், இவை அவருடைய பெயரிலே வருகின்றது என்பதை குறிப்பிட்டார்.
இது தனக்கு தெரியாது. இப்போ அவரை கூப்பிட்டுருக்கிறாங்க, இது சம்மந்தமாக விசாரிக்கணும். வேறு யார் கூப்பிட்டு விசாரிக்குது? கோட்டாபய ராஜபக்சே தான் கூப்பிட்டு விசாரிக்கணும். மனுஷ நாணயக்கார சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை ஏதாவது விசாரணை செய்ய வேண்டுமாக இருந்தால் அது சம்மந்தப்பட்டதில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கு, அவர் அழைத்து விசாரிக்க வேண்டிய சூழல் இருக்குது. இதை இவங்களை கூப்பிட்டு இந்த மக்கள் மத்தியில் ஒரு பிரபலப்படுத்தி சூனெடுக்கணுமென்ற நோக்கம் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. ஆகவே இப்போ ஐன்ஸ்டைன் கேட்குறேன், இப்பொழுது நீங்கள் அரசு தரப்பிலிருந்து அரசாங்கம் நடவடிக்கைகள் குறித்து பேசி வருவதால் இப்பொழுது இந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எப்போது எடுக்கப்படும்? இவர்களுக்கு எதிராக எப்போது எடுக்கப்படும்? குறுகிய காலத்தில் எங்களுக்கு எடுக்க முடியாது என்பதை எல்லாருமே விளங்கிக் கொள்ள வேண்டும். 15 வருட கால ஆட்சியிலே அதற்கான சகல ஆதாரங்களையும் அளித்திருக்கிறார்கள், அல்லது அதற்கான ஆதாரங்கள் இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆதாரங்கள் இல்லை என்றால் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற போது, நீதித்துறைக்கு செல்லுகின்ற போது இதற்கான ஆதாரங்களும் சாட்சியங்களும் இல்லை என்றால் அந்த வழக்கு கொண்டே போடுறதுலேயே பிரயோசனம் இல்லை. இவங்களுக்கு தண்டனை கொடுக்க அவசியம் இல்லை, தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைண்டா இவங்களுக்கு வழக்கு கொண்டு அப்படியே கொண்டு போட டெக்னிக்கல் போல் கேஸ் முடிஞ்சுது. அப்போ பழையபடியும் அவங்க குற்றம் செய்தவர்கள் நிரபராதிகளாக மீண்டும் இந்த மக்கள் மத்தியிலே தெரியக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அவர்களுடைய குற்றங்கள் சரியான முறையில் நிரூபிக்கப்படுவாங்க. அதுக்கான சாட்சியங்கள் திரட்டப்பட வேண்டியிருக்கின்றது. சாட்சியங்கள் திரட்டப்படுவதில் பல சாட்சியங்கள், சில வழக்குகளிலே பல சாட்சிதாரர்களாக இருக்கக்கூடியவர்கள் மரணித்தும் இருக்கிறார்கள் 15 வருட காலங்களுக்குள். சில சாட்சிகள் இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றன. கோர்ட்ஸிலே ஒப்படைக்கப்பட்ட சில சாட்சிகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றன. அவை மீண்டும் பெறப்பட வேண்டியிருக்கின்றன, மீண்டும் கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. அவை அனைத்தும் அந்த ஒரு வழக்கிற்கான முழுமை பெற்ற ஃபைல்களோடு அவர்கள் நிரூபணமானதன் பின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நிச்சயமாக அவ்வாறு சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற போது குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டவர்கள் அல்லது சந்தேக நபர்களாக இனம் காணப்பட்டிருக்கிறவர்கள் எந்த காரணம் கொண்டு மீண்டும் அவர்கள் வெளியில் வராமல், சட்டத்திலிருந்து அவர்கள் பயன்படுத்தி தங்களை விடுவித்துக் கொள்ளாமல் தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். அதற்கான கால அவகாசம் தேவைப்படுகிறது. அடுத்த விடயம் தான் இப்பொழுது நாட்டில் பெரிதும் பேசப்படுகின்ற முக்கியமான விடயம் இந்த அரசு பிரச்சனை. அரசு இருந்தாலும் கூட ஒரு சில பகுதியில் அரசு மக்களுக்கு இல்லை என்று ஆங்காங்கே குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அதே போல தான் இந்த அரசியலின் உரிமையாளர்கள் விளங்குகிறது. இந்த அரசியலின் உரிமையாளர்கள் ஜனாதிபதி சொல்வதை கேட்காமல் செயற்படுகின்றார்களோ என்று பொதுவாக வெளியிருந்து பார்க்கும்போது தோன்றுகின்றது. என்ன நடக்கும்? இறுதியில் மக்களுக்கு அரசு இல்லாமல் போகுமா, அல்லது அரசு இன்னும் மேலதிகமாக விலை அதிகரிக்குமா? என்ன நடக்கப் போகின்றது? இதற்கு ஜனாதிபதி என்ன நடவடிக்கை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கத்தை எடுப்பதற்கு முன் ஒரு தளம்பல் நிலை, அது பொருளாதார ரீதியிலும் சரி, அரசியல் ரீதியிலும் சரி, சகல விதத்திலும் ஒரு தளம்பல் நிலை ஒன்று இருந்தது. ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுவர்கள் முதலீடு செய்து அதில் லாபம் ஈட்டிக்கொள்ள முடியுமா முடியாதான்னு ஒரு சந்தேகமான ஒரு சூழல் இருந்தது. எனவே இந்த அரிசி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் அரிசி இறக்குமதி செய்வதிலே பாரிய இறக்குமதிகளை செய்யாமல், சில சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கம் வந்துவிட்டால் உடனடியாக அரிசியின் விலையை குறைத்து விட்டால் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அரிசியில் நாங்கள் நஷ்டப்பட்டு விட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த அரிசி இறக்குமதியாளர்கள் ஒரு அளவு லிமிட்டட் ஸ்டாக்கை தான் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு அது ஒரு அளவு நிலைமை வந்தோடனே அந்த அரிசிக்கான கேள்வி அதிகரித்தது. கேள்வி அதிகரித்ததன் மூலமாக ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதே நேரம் இந்த நாட்டிலே இடம்பெற்ற சூறாவளி சம்பந்தப்பட்ட டிசம்பர் மாதம் அளவிலே சூறாவளி வெள்ளப்பெருக்கள் ஏற்பட்டது. இந்த நாட்டின் உற்பத்தியில் ஒரு வளமையிலேயே ஜனவரி டிசம்பர் நவம்பர் மாதங்களிலே மழை வீழ்ச்சி அதிகமாக கிடைப்பதன் காரணமாக கிழக்கு மாகாணத்திலும் சரி வடக்கு மாகாணத்திலும் சரி வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. இதனால் அந்த வயல் நிலங்கள் பாதிக்கப்படுவதும் அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வளமையாக நடக்கக்கூடிய விடயம். இதே காலத்திலே தான் தென்னை மரத்தினுடைய பிரச்சனையும் வரும். தேங்காய் காய்க்கிற பிரச்சனை இந்த அரசாங்கம் வந்தோடனே தேங்காய் காய்க்க மாட்டேன்னு சொல்லலை. வளமையிலே இந்த காலப்பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகமாக இருப்பதன் காரணமாக அதில் வரக்கூடிய தேங்காயுடைய காய்கள் வருவதெல்லாம் குறைவு. இந்த மாதிரியான சூழல் காரணமாகத்தான் இறக்குமதியாளர்களுடைய அந்த முதலீடு செய்வதை பற்றி அவர் லாபத்தை தான் இறக்குமதியாளர்கள் எப்போதுமே பார்ப்பார்கள். அப்போ அந்த லாபம் இல்லாமல் போயிடும் அடிப்படையில் அந்த இறக்குமதி கொஞ்சம் குறைவாக இருந்த காரணத்தினால அது தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதற்கு பின் அரசாங்கம் தான் முன்னிலையை நின்று அரசாங்கமும் இறக்குமதி செய்தது, தனியாருக்கும் இறக்குமதி செய்யப்பட்டு அந்த அரிசி தட்டுப்பாடு குறைந்தது. அதற்காக உடனடியாக அரிசியின் விலையை குறைக்கவில்லை. அரிசியின் விலையை குறைப்பதென்பது பின்னுக்கு எதிர்காலத்திலே முன்னுக்கு சிந்திக்கின்ற போது இலங்கை விவசாயிகள், உள்நாட்டு விவசாயிகள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டை அவர்கள் விட்டு விடுவார்கள். ஈடுபாட்டை விட்டு விடுகின்ற போது உற்பத்தி குறைந்துவிடும். அரிசியின் விலை குறைந்து விட்டது, ஆகவே நெல்லின் விலையும் குறைந்துவிடும். நெல்லின் விலை குறைந்தால் எங்களுடைய நெல்லுக்கு நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லுக்கு விலை கிடைக்காது என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த விவசாய உற்பத்தியிலிருந்து விலகி விடுவார்கள். எனவே அவர்களை மீண்டும் விவசாயத்தின் மீது தங்க வைத்துக் கொள்ள வேண்டும்,
விவசாய உற்பத்தியில் அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த அரிசியின் விலையை உடனடியாக குறைக்கவில்லை. இந்த நாட்டின் உற்பத்தி பெருகுகின்ற போது தானாக அரிசியின் விலை குறைந்ததற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் நேற்றைய பலரது குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. இந்த பெரிய அரிசி முதலாளிகள் வந்து அரிசியை பதுக்கி வைத்திருக்கின்ற விடயத்திலே பேசப்பட்ட விஷயம் இதுதான் காரணம். அந்த பெரிய அரிசி முதலாளிகள் அவர்கள் இறக்குமதியாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த அரசாங்கம் மாற்றம் அடைகின்ற போது எங்களுடைய லாபத்தில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுவிடும் என்ற அடிப்படையில் அவர்கள் மிகப்பெரிய ஸ்டொக்கை எடுக்கலாம், மிகப்பெரிய ஸ்டொக்கை கொண்டு வைக்கல. வளமையிலே ஒரு 10,000 மெட்ரிக் டன்னை கொண்டு வரக்கூடியவங்க இந்த அரசியல் சூழல் ஏற்பட்டதன் காரணமாக ஒரு 4,000-3,000 மெட்ரிக் டன்னை கொண்டு வந்து வச்சு ஒரு மினிமம் ஸ்டாக்கை வச்சுக்கொண்டாங்களே தவிர மேக்ஸிமம் அவங்க ஸ்டாக் கொண்டு வச்சிருக்கேன். அதனால் ஏற்பட்ட ஒரு தட்டுப்பாடு தானே தவிர இப்போ ஒரு ட்ரக்கில் இருக்கிற காரணத்தில் அவர் இறக்குமதி செய்வார்கள். ஆனால் அரிசியின் விலை என்பது உடனடியாக கீழுக்கு கொண்டு வராத காரணம் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடியும். ஆனால் ஜனாதிபதி கூட இன்றைய தினம் சொல்லியிருக்கின்றார், இராணுவத்தினரை கூட அரிசி ஆலைகளுக்கு அனுப்பி நாங்கள் செயற்படுத்த தயாராக இருக்கின்றோம் என்று. அப்படி நிலைமை வரும். இயங்காத அரசு ஆலைகள் இருக்குமாக இருந்தால் அது அவர்களுக்கான கொடுப்பனவுகளையும் அந்த ஒன்றுமே பிரயோசனம் இல்லாமல் அதை உக்கி வீணாகி போவதை விட அவர்களால் செய்ய முடியாது என்றால் அரசாங்கம் அதை பாரம் எடுத்து அந்த அரிசி ஆலை உரிமையாளர்களுக்குரிய பங்கையும் அளித்துக்கொண்டு அரசாங்கம் அதற்குரிய பங்கை எடுத்துக்கொண்டு மக்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஒரு நிலைமை ஏற்படும். சில சந்தர்ப்பத்திலே அரிசி ஆலையாளர்கள் அவர்களுக்கு கீழே வேலை செய்வர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியங்களை கூட கொடுக்க முடியாமல் அல்லது மின்கட்டணங்களை செலுத்த முடியாத ஒரு சூழலிலே அரிசி ஆலைகளை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அவ்வாறான அரிசி ஆலைகள் மீள ஆரம்பிக்கின்ற போது எதிர்காலத்தில் வரக்கூடிய உற்பத்தியை அவசரமாக மக்கள் பாவனைக்கு ஏற்படுத்துவதற்கு மீண்டும் பெரிய அரிசி ஆலைகளை நம்பியிருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அவ்வாறு இல்லாமல் இயங்காமல் இருக்கக்கூடிய அரிசி ஆலைகளை அரசாங்கம் பொறுப்படுத்த நடத்தும். இதை கையகப்படுத்துவது என்பதில் அர்த்தம். அதே அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் இருக்கின்ற போது அவர்களையும் இணைத்து கொண்டு அரசாங்கம் பாரம் எடுத்து அரசாங்கம் இதை இயங்குவதோடு அவர்களுடைய கடனையும் அடைத்தபடி மக்களுடைய தேவையும் பூர்த்தி செய்து அரசாங்கம் ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அடுத்த விடயம் தான் நேற்றைய தினம் பெரிதும் பேசப்பட்ட பொருளாக இருந்த இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மீது அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. காரணம் வந்து அவர் செல்லும்போது விஐபி லைட் பயன்படுத்தியமைக்காக அவர் நிறுத்தப்பட்டு மற்றது அவருடைய விண்ட்ஸ்க்ரீனில் அந்த பார்லிமெண்ட் உறுப்பினருக்கான அடையாள அட்டை காப்பி அந்த ஃபோட்டோ காப்பி ஒரு என்றும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது போலீசாரால் கூறப்பட்டது. பின்னர் அது ஆனால் இன்னும் அவர் கைது செய்யப்படவில்லை. அந்த நடவடிக்கை நாம் கூறியாக வேண்டும். ஆனாலும் இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இப்பொழுது அவர் அடிக்கடி ஒரு சாட்டுகின்ற குற்றம் தான் பார்லிமெண்டத்தில் அவருக்கு பேசுவதற்கும் நேரம் ஒதுக்கப்படுவது குறைவாக இருக்கின்றது, அவரை ஒதுக்கினாலும் நிமிடங்கள் குறைவாக இருப்பதாக ஒரு குற்றம் சாட்டுகிறார். என்ன காரணம், எப்படி பார்க்கின்றீர்கள்? ஒரு நாளுக்குள்ளுக்கு 24 மணித்தாலும் 24 மணித்தாலத்துக்குள்ளுக்கு பாராளுமன்றம் கூடுறது ஒரு 5 ஹவர் தான் கூடுறாங்க. அந்த 5 ஹவருக்குள்ளுக்கு இருக்கிற 225 பேரும் பேசணும்னு ஆசைப்பட்டால் கஷ்டம். எதிர்கட்சியில் உள்ளவங்க சில விஷயங்களை ஆளும் தரப்பினருக்கு அவங்க வந்து அடையாளப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது. இவருக்கு கொடுக்கப்படவில்லை, வேண்டுமென்றே அவர்கள் இவருடைய உரிமையை மறுக்கிறார்கள் என்றால் அது உண்மையிலேயே தவறான விடயம். அவருடைய உரிமை வழங்கப்பட வேண்டும். எல்லா நாளும் கதைக்கக்கூடிய ஆக்கள் எல்லாரும் நாங்கள் உடனே கதைக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஆக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கினால் எதிர்கட்சியினருடைய மற்றவர்களுடைய கால நேரங்களிலே சில சிக்கல் ஏற்படும். இதை எதிர்கட்சியோடு பேசி இவர் எதிர்த்தரப்பிலே இருப்பதன் காரணமாக எதிர்கட்சி தலைவரோடு பேசி அது கால அவகாசம் கொடுக்கப்படுகின்றவர்களோடு பேச்சுவார்த்தையை நடத்தி அவர்களோடு பேசிக்கொண்டு இவர் குறுகிய காலத்திற்குள் அத்தனை விடயங்களையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய விதத்தில் அவருடைய அஜெண்டாவை போட்டு அவர் பேசக்கூடியதாக இருக்கும். ஒரு நாளும் பாராளுமன்றத்தில் பேசணும்னா 225 பேரும் பேசினா 24 மணித்தாலும் போதாது. அப்போ இவர் வேண்டுமென்றே இவருக்கு உரிமை மறுக்கப்படுகின்றது என்றால் அது உண்மையிலேயே அது தவறான விடயம். அதை நாங்கள் அர்ஜுனா அவருக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ஜுனா அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் அவருடைய சில நடவடிக்கைகளை அவர்களுக்கு வாக்களித்தவர்களே இப்போது கொஞ்சம் ஒரு ஏன் வாக்களித்தோம் என்ற ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள் என்றால் இவருடைய சில நடவடிக்கைகள் கொஞ்சம் வேகத்தின் அடிப்படையில் இருக்கின்றதை தவிர விவேகம் இல்லாத ஒரு சூழலிலே அவருடைய சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அதிகாரிகள் என்று வருகின்ற போது அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அது காவல்துறை அதிகாரிகளா அல்லது விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளா அல்லது ரேல்வே டிபார்ட்மெண்ட் அதாவது கஸ்டம்ஸ் அவங்களா யாராக இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு என்ன நிலையிலே அவர்கள் பரிசோதனை செய்ய சந்தேகம் ஒன்று வந்துவிட்டால் அது யார் என்பது அங்கே விஐபியா இல்லையா என்பதல்ல. அவர்கள் சந்தேகப்படும் நம்மற்ற ஒரு குற்றம் இல்லை,
மடியில் பாரம் இல்லைன்னு சொன்னால் அவர் போகிற வழியில் அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செக் பண்ணுங்கள், கொடுங்க. எப்படியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவர் வார நேரம் இவரே போன்று இன்னுமொருவர் வருவாராக இருந்தால், இதே மாதிரி லைட்டை போட்டு வருவார், விஐபி லைட்டை போட்டு வருவாராக இருந்தால், அதே விஐபி லைட்டை போட்டு குடு கடத்தலாம், கஞ்சாவை கடத்தலாம், கடத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், மொனராகல பகுதியிலே மாகாண சபை உறுப்பினர் ஜீப்புலேருந்து 25-30 கிலோ கஞ்சா எடுத்தாங்க. அதே போன்று பல அரசியல்வாதிகளுடைய வாகனங்களுக்கு இருந்து போதைப் பொருட்கள் பெறப்பட்ட விடயங்கள்லாம் பதிவாகி இருக்கின்ற விடயம். இந்த லைட்டை போட்டுட்டு போகிறாங்கிறதுக்காக செல்யூட் அடித்து அந்த அனுப்பின கலாச்சாரம் முடிஞ்சு. நீங்கள் லைட்டை போட்டு அனுப்பினாலும் அதிகாரிகளுக்கு சந்தேகம் இருக்குமா இருந்தால், அவர்களுக்கு இந்த வாகனத்தில் கடத்திக்கிட்டு போகிறாங்கன்னு யாராவது தகவல் கொடுப்பாங்களா இருந்தால், அதை நிப்பாட்டொன்று கொடுத்தா அதுக்குரிய தஸ்தாவேஜுகளை காட்டுங்க, செக் பண்ணது கடன் கொடுங்க. நான் விஐபியாக இருக்கிறேன், என்ன பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அதெல்லாம் அந்த காலம், அது முடிஞ்சு அந்த காலம். இப்போ அனுரகுமார் திசாநாயக்க தோழர் ஜனாதிபதி மீது ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டாலும் அவர் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குவார். உதாரணத்துக்கு 2 பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பயணம் மேற்கொண்டார். அவர் சென்ற பாதை விஐபி லோஞ்சால் போகல. அவர் சாதாரண மக்கள் போகக்கூடிய லோஞ்சில் அவர் போனார், அதில் தான் போனாங்க. எப்படி போகிறாங்களோ, எங்கள் இவருக்காக இன்னொரு ஆள் கொண்டு அவர் பாஸ்போர்ட் கொடுக்கவும் இல்லை. யார் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க சுங்கத்துறை திணைக்கள அதிகாரிகளாக இருக்கலாம், அதே நேரம் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளாக இருக்கலாம். அவர்கிட்ட கொண்டு கொடுத்து அவர் நின்று சீல் அடித்து எடுத்துகிட்டு போகிறார். இதை விட அதிகமான அதிகாரத்தை அவங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியம். எல்லாரும் நாட்டில் என்ன சட்டம் இருக்கிறதோ சட்டம் சகலருக்கும் சமனாகும். அது ஜனாதிபதியாக இருக்கலாம், ஒரு சாதாரண மனிதனாக இருக்க, இருவருக்கும் சமமாகத்தான் சட்டம் இருக்க வேண்டும். சட்டத்தை நான் ஒரு விஐபி அல்லது நான் ஒரு ஜனாதிபதி அல்லது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்காக அந்த சட்டத்தை மீற முடியாது. சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரிகளுக்கு நாங்கள் அதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பை வழங்காததன் காரணத்தினால்தான் நடந்தது. ஃபோட்டோ காப்பி தந்திருக்கிறாங்க. இதை அமைதியான முறையில் சொல்லியிருந்தால் அந்த அதிகாரியை கோவப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாத விதத்தில் அவர் நடந்து கொண்டிருப்பாரா. அந்த நேற்று இரவு இந்த சர்ச்சைக்குரிய விடயம் வந்திருக்காது. இதே வீடியோ எடுத்து போட்டதே அவர் தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கார். வளமையிலே இவர் சர்ச்சைகளை ஏற்படுத்த அவர் சில நேரம் அவர் பழைய நிலையிலே அவர் இருக்கிறான்ற அந்த மைண்ட் செட்டப்பில் இருக்கிறார் தெரியாது. அந்த ட்ரெண்ட் ஆக்க வேண்டுமா, அவருடைய வைரல் ஆக்க வேண்டும், அல்லது அவருடைய யூடியூப்பை கொஞ்சம் இது கொண்டு பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான வேலை செய்கிறாரா என்னமோ தெரியல. ஆனால் இது சில நேரம் இந்த சர்ச்சையாகக்கூடிய இதை பார்க்கக்கூடிய ஆதரவாளர்கள் சர்ச்சையாக நிற்பார். ஆனால் அவர் அந்த விடயத்திலிருந்து கொஞ்சம் சற்று நிதானமாகவும் சிந்தனையோடும் நடந்து கொள்வாராக இருந்தால் அவருடைய நடவடிக்கை உண்மையிலே அந்த வடக்கிலே அவரை தெரிவு செய்து அனுப்பிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவையை வழங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அவர் அந்த ஒரு எண்ணம் இருக்கின்றது அவரிடம். ஆனால் அவர் நடக்கின்ற நடவடிக்கை நடக்கின்ற முறை ஒரு நடைமுறை சாத்தியமற்ற விடயமும், அதிகாரிகளை நாங்கள் பயமுறுத்துவது அல்ல அதிகாரிகளை தவறான விதத்திலே ஏற்படுத்துவது போன்ற ஒரு நிலைமை ஏற்படும். இதற்கு முன்னும் ஒரு வீதி ஒன்றிலே வீதிக்குள் வராதீர்கள், நான் வெளியில் வந்த பின் நீங்கள் வாருங்கள் என்ற ஒரு சமிக்கையை அழைத்து கொடுத்ததன் பின்னும் அதை கேட்காமல் உள்ளுக்கு போட்டுக்கொண்டு சர்ச்சைப்பட்டு கொண்டார். அதற்கு நீ யாராக இருந்தால் எனக்கு என்னன்னு சொல்லி அவர் ஒரு தகாத வார்த்தையை கொண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பேசுகிறார். இதெல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு கலாச்சாரம். அது அவருக்கு மாத்திரமல்ல, முழு தமிழ் சமூகத்துக்குமே, தமிழ் ஒரு கலாச்சாரம். பேசுகின்ற போது பெரும்பான்மை சமூகமாக இருக்கலாம், மற்றவர்களாக இருந்தாலும் அந்த ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேசி ஒரு சமூகத்தை பேசித்தான் அவர் பேசுவார். அந்த சமூகத்திற்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தும், சமூகத்தில் ஒரு கோபத்தை ஏற்படுத்தும், அவர்களுக்குள்ளே குரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஒருவருடைய செயலின் காரணமாக அதை மாறிவிடும். எனவே அவர் ஒரு நல்ல வேலையை செய்ய நினைக்கிறார், நிதானத்தோடும் சிந்தனையோடும் செயற்படுவாராக இருந்தால் அவர் மூலமாக நிச்சயமாக மற்ற பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களை விட நல்ல சேவை செய்யக்கூடிய ஒரு சூழல் இவர் மூலமாக ஏற்படும். நிச்சயமாக தாகா ஐன்ஸ்டைன் கூறியதை போல் அந்த விடத்தை குறிப்பிட்டு கூற வேண்டும் என்று கூட சமூக வலைத்தளங்கள் பக்கம் ஃபேஸ்புக் பதிவுகளில் நிறைய காணக்கூடியதாக இருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை பற்றி நாங்கள் இதை பற்றி பேசினால் நேற்றைய கூட நாங்கள் அந்த சற்று முன் கிடைத்த செய்தியாக நாங்கள் அதை பதிவு செய்திருந்தோம். அந்த கைது சம்பந்தமாக நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவுக்காக. ஆகவே எம்பியுடைய ஆதரவாளர்கள் கமெண்ட் செக்ஷனில் ஏதோ நாங்கள் அவருக்கு எதிராக செயற்படுவதை போல் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தீர்கள். ஆனால் நாங்கள் யாருக்கும் எதிரான செயற்படுவதற்கான எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஆனால் நாங்கள் சரியான நடுநிலையாக எந்த விதமான பக்கச்சார்பும் இன்றி தான் நாங்கள் செயற்படுகின்றோம். பக்கச்சார்பு இல்லாமல் நடுநிலையாக இருந்து ஒரு பொறுப்பான ஊடகமாக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம், நேற்றைய தினம் இது குறித்து இலங்கை போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் நாங்கள் உடனடியாக தொலைபேசி அழைப்பு எடுத்து இந்த உத்தரவுக்கு பின்னால் என்ன நடந்தது, உண்மையிலே ஏன் இந்த கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று நாங்கள் கேட்டபொழுது போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறிய ஒரே விடயம் தான், சட்டம் அனைவருக்கும் சமம். ஒரு இலங்கை பிரஜையாக நீங்கள்
நடந்து கொள்ள வேண்டிய ஒரு முறை இருக்கின்றது. பார்லிமெண்ட் உறுப்பினராக சரி, நீங்கள் வேறு வேறு பெரிய பதவிகள் இருந்தாலும் சரி, முதல் நீங்கள் இலங்கை சட்ட திட்டங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். யாராக இருந்தாலும் உட்பட்டவர்கள் அதைத்தான் அவர் கூறுகிறார். ஆகவே இதன் அடிப்படையில் அந்த சட்டத்திட்டத்தை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் தான் அவர் கைது செய்யப்படுவதற்காக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அத்தன் நிலைமை தமிழ் சமூகமாகிய எங்களுக்கு பார்லிமெண்டத்தினூடாக பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கு. எங்களுடைய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. சொந்த பிரச்சனைகளை போய் நின்று அதுக்குள்ள நின்று கதைச்சு பார்லிமெண்டத்தில் கதைக்கிறதுக்காக அல்ல மக்கள் அவர்களை வாக்களித்து அங்கே அனுப்பியிருக்கின்றனர். நிச்சயமா மக்களுடைய பிரச்சனை எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. கிழக்கை பொறுத்தவரையில் வடக்கை பொறுத்தவரையில் வடக்கிலிருந்து வந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் மிக முக்கியமான சில பிரச்சனைகளை அரசாங்கத்தின் மூலமாக செய்விப்பதற்கு அடையாளப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. அரசாங்கத்தை இருக்கக்கூடியவர்கள் சில சந்தர்ப்பத்திலே அதிகமான வேலை பழுவில் இருப்பதற்கான சில விடயங்களை அவர்கள் தவற விட்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எதிர்கட்சியிலே இருப்பவர்கள் சில விடயங்களை அடையாளப்படுத்தி கொடுக்கின்ற போது அது அடையாளப்படுத்தப்படக்கூடிய விடயங்கள் பாராளுமன்றத்திலே பேசப்படுகின்ற போது நிச்சயமாக அதற்கான தீர்வுகள் வழங்கப்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் நாட்டை விட்டு கடந்த 10ஆம் தேதி இந்தியாவிற்கு ஒரு விஜயம் ஒன்று மேற்கொண்டிருந்தார். அது அங்கே தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் அழைப்பிதழின் பேரில் சென்றிருந்தார்கள். செல்லும்போது இவர் இதே சேம் பிரச்சனை, இந்த அர்ஜுனாவுக்கு இடம்பெற்றது போன்று அங்கே இருக்கக்கூடிய கடமையிலே இருந்த அதிகாரிகள் இவரை தடுத்து வைத்ததாகவும் விசாரணை செய்ததாகவும் ஏதாவது ஒரு விடயத்திலே யாருக்காவது ஒரு தகவலை வெளியில் இருக்கக்கூடியவர் சொல்லுவார். இப்போ நான் செல்லுகின்றேன் ஏர்போர்ட்டில் நான் போகிறேன், விமான நிலையத்தில் நான் போகிறேன்னு என்னை பற்றி ஒரு சந்தேகத்தை யாராவது ஒருவர் அறிவித்திருப்பாராக இருந்தால் இவர் தவறான முறையிலே போகிறார் அல்லது எதையோ ஒன்றை கொண்டு செல்கிறார் அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லுவாராக இருந்தால் அது குறித்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டிய கடமை அந்த அதிகாரிக்கு இருக்குது. அதற்கு அந்த அதிகாரி எங்களிடம் வந்து அதை விசாரிக்க போகின்ற போது அதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. ஒத்துழைப்பு வழங்காமல் நான் ஒரு விஐபி, நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், என்னை விடுன்னா சில நேரம் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கு. எல்லா அதிகாரிகளும் பாராளுமன்ற உறுப்பினர் இவராக வந்திக்கிறாங்களான்னு பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு வேலைப்பழு இருக்குது. அவங்களோட வேலையை பார்க்குறதுக்கு டைம் இல்லாமல் இருக்க கூட பாராளுமன்றத்தில் நடக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் யார் வாராட போகிறாண்டு அதை மைண்டில் வச்சுட்டு அதை ஃபோட்டோவை ஞாபகம் வச்சுட்டு ஒரு சூழ்நிலை இருக்காது. யாராக இருந்தாலும் குறித்த நபர் குறித்து யாராவது தகவல் வழங்கி இருக்கலாம். அது அவரே குறிப்பிடுகின்றார். சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் என்ற விடயத்தையும் அதே நேரம் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஐயூப் அஸ்மினுடைய ஒரு பதிவையும் மேற்கோள் காட்டி அவர் இவர்கள் இருவரையும் விசாரித்தால் அதற்கான காரணம் விளங்கிவிடும் என்ற விஷயத்தை அவர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். அதில் கூட 2 தடவை அவருடைய உரையாடலை நான் பார்த்தேன் பாராளுமன்றத்திலே. முதல் தடவை என்னுடைய விடயத்தை அவர் குறிப்பாக பேசினார். அது அவருடைய சம்பந்தப்பட்ட விடயம். அது பொதுவான விடயமாக பார்க்கலாம். என்னுடைய விஷயம் பேசினது ஒரு பொதுவான விடயம், ஒரு சமூகம் சார்ந்த விடயமாக பார்க்கலாம். ஆனால் இது வந்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ற அடிப்படையில் இவர் பேசுகிறது. இது அந்த குறித்த அதிகாரிகளோடும் பாராளுமன்ற அந்த செயற்குழுக்கள் மூலமாக சபாநாயகரூடாக அந்த அதிகாரியிடம் விசாரணையில் ஏற்கொள்ளலாம். இதே பாராளுமன்றத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு 3-4 நிமிடத்திலே கிளிநொச்சியிலே யாருக்கு என்ன செய்யப்படுகின்றது, யாருடைய வீடு கட்டப்படவில்லை, கட்டப்படாத வீடுகள் எத்தனை இருக்கின்ற விடயத்தை பேசியிருக்கலாம். அப்போ அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் நான் இருக்கிறேன், இன்றைய தினம் ஒரு பாராளுமன்ற அமர்வின் போது ஒருவர் பேசுகின்றார். கிட்டத்தட்ட சாணக் அவர் உண்மையான கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணத்திலே பல வீடுகள் கட்டப்படாமல் இருக்கின்றது. அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட வீடுகள் கட்டப்படாமல் இருக்கின்றது. அதே நேரம் அதை எவ்வாறு நீங்கள் தீர்த்து வைக்கப்படுறோம் அதுக்கு ஒரு டெட்லைன் ஒன்று தாங்க. எங்களுக்கு ஒதுக்கப்படுற நிதிகளை கொண்டு தான் நாங்கள் செய்வோம்னு பேசியிருந்து இது கேள்வி இப்போ 5-6 வருஷமாக நாங்கள் கேட்டணும். ஆனால் நீங்கள் ஒரு டெட்லைன் ஒன்று தாங்கன்னா ஒரு காத்திரமான ஒரு கேள்வியை கேட்குறார். அதற்கான விடையும் வழங்கப்படுகின்றது. இவ்வாறு மக்கள் நலன் குறித்து மக்கள் பிரச்சனை பேசக்கூடிய ஒரு இடமாகத்தான் பாராளுமன்றம் இருக்கவே தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை தங்களுக்கு அளிக்கப்பட்ட அநீதிகளை அங்கே பேசிக் கொண்டிருந்தால் மக்கள் பிரச்சனை யார் தீர்ப்பு? எப்பொழுது பேசுவது, யார் பேசுவது? எனவே இனிமேலாவது இனிவரும் காலங்களில் என்னுடைய பேச்சை பார்க்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுந்தரப்பாக இருக்கலாம், எதிர்த்தரப்பாக இருக்கலாம், மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு மன்றமாகவும் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு அமர்வாகவும் பாராளுமன்ற அமர்வுகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே நாம் அதைத்தான் கூறிக்கொள்ள வேண்டும். பொதுவாக நாங்கள் கூறுவது மக்கள் தரப்பிலிருந்து வருகின்ற கருத்துக்கள், மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள், இப்படியெல்லாம் கொண்டு போய் இந்த செய்திகளை சேருங்கள் என்று. ஆகவே தான் நாங்கள் அவற்றை சேர்த்து கொண்டு நாங்கள் இந்த காணொலியின் வாயிலாக அறிவிக்கின்றோம். பாராளுமன்ற
உள்ளே செல்வது என்பது இலகுவில் கிடைக்காத மக்கள் தெரிவு செய்து அனுப்பி இருக்கிறார்கள். மக்களோட நம்பிக்கையுடன் அனுப்பி இருக்கிறார்கள். மக்களோட மிகுந்த நம்பிக்கையோடு தான் பிரச்சனைகள் இவர் ஊடாக பேசப்படும். எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும், எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு. அது மாத்திரமன்றி இத்தனை வருட காலமாக தமிழ் பேசும் எம்பிக்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்காம மக்கள் புதிய முகங்களை அனுப்புவதற்கு முயற்சித்து தான் அனுப்பி இருக்கிறார்கள். ஆகவே அவற்றை பொறுப்பெடுத்து மக்களுடைய பிரச்சனைக்கு குறிப்பாக வடக்கு கிழக்காக இருக்கலாம், மலையக தமிழர்களாக இருக்கலாம், கொழும்பு வாழ் தமிழர்களாக இருக்கலாம், ஏனைய இலங்கையில் பறந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை கொண்டு போய் அவற்றை முறையாக பேசி அவற்றுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்தாலே ஒரு பெரிய அது உதவியாக இருக்கும், பொறுப்பான காரியமாக இருக்கும் என்றுதான் மக்கள் தரப்பிலிருந்து அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆகவே பார்ப்பவர்களுக்கு புரியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் இணைந்து எங்களுடன் இந்த உரையாடலில் கலந்து கொண்டு நிறைய விடயங்கள் அரசு தரப்பில் என்னென்ன நடக்கின்றது, அரசு தரப்பில் என்று சொல்லத்தை விட அரசு தரப்புக்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவான கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றன. உண்மையிலேயே நாங்கள் கூட இவ்வாறான உரையாடல்களை மக்கள் நலன் குறித்த ஒரு உரையாடலாக ஆக்கிக் கொள்வோமாக இருந்தால் கொழும்பு பிரதேசத்திலே என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது, எதை தீர்க்க முடியும் என்பதை ஒரு பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய விடயத்தை இவ்வாறான சந்திப்புகளின் போது ஊடகங்களின் மூலம் அது அடையாளப்படுத்தப்படுகின்ற போது அவை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு சூழல் இருக்கு. இது நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் சொல்வது போன்ற ஒரு நிலைமையை தான் அரசுக்கு எதிராக டில்ஷான் கேள்விகளை கேட்கின்றார் என்ற மாதிரியான ஒரு எண்ணப்பாடும் ஒரு சிலருடைய ஊடகவியலாளர் என்ற அடிப்படையிலே உண்மையிலே நீங்கள் அரசுக்கு எதிராக என்பதை விட நீங்கள் மக்கள் நலன் குறித்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே மக்கள் பிரச்சனையை பேசுகின்றது மக்கள் எதை பேசுகின்றார்கள் என்பதை பிரதிபலிக்கக்கூடியதாக தான் உங்களுடைய கேள்வி இருக்குது. அதை உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உங்களுடைய கேள்வி என்பது மக்களுடைய மனதில் இருக்கக்கூடியதை மக்களோடு நீங்கள் இணைந்து செயற்படக்கூடியது, அதை பிரதிபலிக்கக்கூடியதாக தான் கேள்வி இருக்கின்றது. அதற்கான சரியான விடையும் சரியான விடயங்களும் பேசப்படுகின்ற போது மக்கள் அதிலே தெளிவடைவார்கள். ஆகவே ஊடகவியலாளர்களை பக்கச்சார்பாக இடம்பெறுவதாக நீங்கள் ஒரு காலத்தில் அது இடம்பெற்றது. ஒரு சில ஊடகங்கள் மாஸ் மீடியா என்பது சில ஊடகங்கள் அரசாங்கத்தை ஆட்சி அமைப்பதற்காக அவர்கள் செயற்பட்டார்கள். அந்த கலாச்சாரம் இல்லை என்பதை நான் இப்போது இன்னும் அவர்களிடம் அந்த ஒரு சில ஊடகங்களிடம் இருந்தாலும் அதிகமான ஊடகங்களில் அந்த நிலை இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கணும். அவ்வாறு இருப்பதன் காரணமாகத்தான் மீண்டும் இந்த லங்காசிரியுடைய அழைப்பையாக இருக்கட்டும், ஐபிசியுடைய அழைப்பாக இருக்கட்டும் நான் ஏற்றுக்கொண்டு வருகின்ற காரணம். என்னிடம் அவ்வாறு கடந்த காலங்களிலே பக்கச்சார்பாக இடம் நடந்து கொண்ட பல ஊடகங்கள் என்னை அழைத்திருக்கிறார்கள். நான் நேரடியாக மறுப்பு தெரிவித்திருக்கிறேன். நான் என்னுடைய கட்சியிடம் சொல்லியிருக்கிறேன் அந்த ஊடகங்களுக்கு செல்ல மாட்டேன் என்ற விடயத்தை நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமான அந்தவாறான பக்கச்சார்பாக செயற்படக்கூடிய எந்த ஊடகங்கள், அது மாஸ் மீடியாவாக இருக்கலாம் அல்லது யூடியூப் சேனலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர்களோடு நான் எந்த விதமான விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு செல்வதில்லை என்ற முடிவோடு இருக்கின்றேன். ரைட், நன்றி தஹா ஐன்ஸ்டீன் அவர்கள் இந்த மோடு இணைந்து நிறைய விடயங்களை மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ச்சியாக இன்னும் எதிர்வரும் நாட்களிலும் நாங்கள் அரசு தரப்பில் இந்த மக்களுடைய விமர்சனங்கள், மக்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் இவரிடம் பதில்களை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். எதிர்வரும் காலங்களிலாவது நாங்கள் மக்கள் நலன் குறித்து பேசக்கூடிய விடயங்களாக, அதாவது அரசின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பது போன்று இல்லாமல் நானும் தேடுகின்றேன், நீங்களும் தேடுங்கள். இந்த பிரதேசத்திலே இந்த கொழும்பு மாவட்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது மாத்திரமில்லை, உங்களுடைய கிளைகள் இருக்கின்றது, கிழக்கு வடக்கில் இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை நாங்கள் அடையாளப்படுத்துவோம். இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக அடையாளப்படுத்துவோம். இதை பார்க்கக்கூடியவர்கள் பாராளுமன்றத்தில் அதை பேசுவதற்கு இதிலே பேசப்பட்ட ஒரு விடயத்தை தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசினார். இதிலே பேசக்கூடிய சில அடையாளப்படுத்தக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் இதில் பேசப்படுவது அவர்கள் அதை பார்ப்பார்கள் என்றால் பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எதிர்காலத்தில் நாங்கள் அவ்வாறான ஒரு சந்திப்புகளை ஏற்படுத்தி கொண்டால் நல்லம் என்பதை நான் என்னுடைய கருத்தாக வைத்துள்ளேன். நன்றி. ஐபிசி தமிழுக்கும் அதே போன்று லங்காஸ்ரீக்கும் என்னுடைய மீண்டும் பல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. தொடர்ச்சியாக லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இன்னும் பல்வேறு நேர்காணல்கள், உரையாடல்கள் கலந்து ஆலோசித்து மக்களுக்கு தெளிவுகளை பெற்றுக் கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் என்று சொல்கின்றோம். ஒலிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹரனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.